நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கேன். எங்கள் எதிர் வீட்டு தாத்தா ஓடி வந்து பக்கத்து வீட்டு பையனை 8ஆம் கிளாஸ் படிக்கிறவனை கூப்பிட்டு ஒரு தாமரையினுடைய உயரம் என்னன்னு கேட்டார். அவன் கேட்டான், காம்போடியா கூம்போடையான்னா. அவருக்கு பயம் வந்துடுச்சு. எய்த்த வீட்டு பையன் ஓடி வந்தான், தம்பி நீ சொல்கிறா 9வது படிக்கிறிய, தாமரையினுடைய உயரம் என்னன்னு. அவன் அழகாக சொன்னான், சி பிளாக்கில் இருக்க தாமரை சாதாரணமாக போனால் 5 அடி, ஹீல் போட்டிருந்தா 6 அடி தாத்தா, நீங்கள் எதை கேட்குறீங்கன்னா. அவர் இன்னமும் கேள்வியே கேட்கலடான்னாரு. ஆனால் கடைசி ஆகாஷ் தீபக்னு ஒரு பையன் ஓடி வந்து, தாத்தா தாத்தா நான் சொல்கிறேன் அப்படின்னு 10th படிக்கிற ஆகாஷ் தீபக் சொன்னால், தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம்னா. ஷபாஷ் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, நல்ல ஆழ்குழாய் கிணறுல தண்ணி இருக்கும், அதுக்கு மேலே தாமரை இருக்கும். குளத்தில் தண்ணி இருக்கும், அதுக்கு மேலே தாமரை இருக்கும். பாசி படர்ந்த குட்டையில் தண்ணி இருக்கும், அதுக்கு மேலே தாமரை இருக்கும். தாமரைக்குன்னே ஒரு உயரம் கிடையாது. தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம், தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம். அப்போ என்னுடைய உயரம் என்ன? 5.5 அடி. எங்கள் கேமராமேனுடைய உயரம் என்ன? 6 அடி. கேட்டுக்கிட்டு இருக்க உங்கள் உயரம் என்ன? 4.25 அடியா? இல்லை, நம்முடைய எண்ணத்தின் உயரம் நம்முடைய உயரம். 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 தந்த வள்ளுவன் சொல்கின்றான், வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எண்ணத்தை உயர்த்துவோம். கலாம் வெளியில் திங்க் பிக்.